டிஎன்பிஎஸ்சி உடைய முதல் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. வரலாறு எங்க வருது? யூனிட் 3ல வருது, அப்புறம் யூனிட் 6ல வருது. யூனிட் 3 இந்த டாபிக்லயும், அடுத்தது யூனிட் 6 இந்த டாபிக்லயும். இது ரெண்டுமே நமக்கு என்னதான்? ஹிஸ்டரி தான். அது ரெண்டுமே இந்த ரெண்டு யூனிட்டையும் கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 2 யூனிட் கூட்டினா இதுல ஒரு 10 கொஸ்டின், இதுல ஒரு 20 கொஸ்டின், ஆக 30 கொஸ்டின். இப்பதான் நம்ம பார்த்தோம் 30 கொஸ்டின்ஸ். இப்போ ஹிஸ்டரி எப்படி படிக்கணும்னா மூணா பிரிச்சுக்கணும். ஹிஸ்டரி எப்படி பிரியுது? ஹிஸ்டரி மூணா பிரியுது. ஒன்னு பண்டைய வரலாறு ஏன்ஷியன், அடுத்தது இடைக்கால வரலாறு மெடிவல், மூணாவது நவீன கால வரலாறு மாடர்ன். இதோடைய வருஷம் என்ன வரும்? ப்ரீ ஹிஸ்டரி, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து. எங்க? வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து 1206 கிபி வரைக்கும். கிபி 1206 வரைக்கும் தான் பண்டைய வரலாறுன்னு பேரு. அப்புறம் இடைக்கால வரலாறு 1206 கிபியிலிருந்து 1707 கிபி. நவீன வரலாறு 1707 கிபியிலிருந்து 1947 கிபி. இதுதான் டைம்லைன். இது கூட தென்னிந்திய வரலாறுன்னு ஒரு இருக்கு. தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுடைய வரலாறு. அப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன பொருந்தும்? தமிழ்நாட்டிலையும் பண்டைய வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு வரும். பண்டைய வரலாறு தமிழ்நாட்டுடைய டிஎன், தமிழ்நாட்டுடைய பண்டைய வரலாறுல பெருங்கற்காலம் முதல்ல வர்றது. பெருங்கற்காலம் இங்கிலீஷ்ல என்ன? மெகாலித்திக். அதுக்கப்புறம் சங்க காலம், அப்புறம் சங்ககால அரசர்கள், சங்கம் பாலிட்டி. சங்ககால அரசர்கள் யாரு? சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம கடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், பிலாந்திரபிக் சீஃப் டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையேழு வள்ளல். இது வரைக்கும் ஒரு பேட்ச், ஒரு செட்டு. இதுக்கப்புறம் எங்க வரும்? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் மருவிய காலம்னு வரும். கலபரா எரா அல்லது போஸ்ட் சங்கம். தமிழ்ல என்ன? சங்கம் மருவிய காலம், கலபரா அல்லது போஸ்ட் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட் இங்க இருந்து ஆரம்பிக்குது. இங்கிருந்து அடுத்தது பல்லவர்கள், பாண்டியர்கள், பல்லவ பாண்டியர்கள். அதை தொடர்ந்து சோழர்கள், பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஏகாதிபத்திய சோழர்கள் அப்படின்னு சொல்லலாம். we can call it as imperial சோழா லைன். இங்கதான் அந்த ராஜராஜ சோழன்லாம் வருவார். ராஜராஜ சோழன், அவருடைய பையன் ராஜேந்திர சோழன், தஞ்சை பெரிய கோயிலாம் கட்டியிருந்தாங்க இல்லையா? அவங்களாம் வருவாங்க. சரியா? இந்த சோழருக்கும் முன்னாடி பார்த்த இந்த சோழரும் வேற வேற சோழர்கள். இங்க வர சோழர் வந்து கரிகால சோழர், கல்லணையை கட்டின கரிகால சோழர் இங்க வந்திருப்பாங்க. இந்த சோழர் பிற்கால சோழர்கள், ஏகாதிபத்திய சோழர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வருவாங்க. சரிங்களா? இத விஜயாலய வம்சம்னு அழைப்பாங்க. விஜயாலயன் லைன் அப்படின்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் இம்பீரியல் சோழக்கு அப்புறம் பாண்டியா அல்ல செகண்ட் பாண்டியா, இரண்டாம் பாண்டியர்கள். இது வரைக்கும் ஒரு செட். இப்படிதான் படிக்கணும், இந்த வரிசையில தான் படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல என்ன கொடுத்திருக்க மாட்டான், இங்க கொடுத்திருக்க மாட்டான். இங்க என்ன கொடுத்திருப்பான் அப்படின்னா வெறும் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. இங்க பாருங்க, வெறும் தென்னிந்திய வரலாறுன்னு கொடுத்திருப்பான். தென்னிந்திய வரலாறு என்னதை படிப்பீங்க? எந்த ஃப்ளோ படிக்கணும்? இப்ப நான் முடிச்ச அந்த டைம்லைன், அந்த கிரனாலஜி, இதை முடிச்சாதான் முடியும். இப்ப இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பண்டைய வரலாறு. தமிழ்நாட்டுடைய பண்டைய வரலாறு இப்ப நான் சொல்லியிருக்கிறது எந்த வரலாறு? எங்கிருந்து? பெருங்கற்காலம், பெருங்கற்காலம், சங்ககாலம், சங்ககால அரசர்கள், களபிரர் காலம் அல்லது சங்கம் மருவிய காலம் சொல்லலாம். அடுத்தது பல்லவ பாண்டிய காலம், ஏகாதிபத்திய சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள். இது வரைக்கும் என்னது? இப்ப நான் சொன்னது இதெல்லாம் என்னது? இது கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டுடைய ஏன்ஷியன் முடிச்ச அந்த